மீது ஓங்கி ஒரு அடி கொடுத்தாள். கொடுத்தது மட்டுமில்லாமல் கையை வெட்டினாள், கலகலன்னு சிரித்தாள். சிரித்த போது காதலை கட்டி எட்டி பார்க்கின்ற சிவபெருமா. பார்வதி, எதுக்காகமா சும்மா பக்கத்துல சுமாராக இருந்த சுவாமி கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சுவாமி, என்னம்மா தாங்கள் ஆட்டத்தில் தோல்வி. அப்படியா? உங்களுடைய யானை நல்லா கலந்தது. பார்வதி, ஆட்டத்தில் தான் தோத்துனாங்க. பார்வதி, எதற்காக நீ ஜெயித்தா தெரியுமா? இவ்வளவு நேரம் நான் தான் ஜெயிச்சுட்டு இருந்தேன். இப்ப எதுக்காக நீ ஜெயித்த நான் தோத்து தெரியுமா? எதற்காக? அதாவது என்ன நினைத்து பக்தனாக கொண்டு தவத்தை செய்து கொண்டிருந்தான். சரி. அவனுடைய தவமானது அக்கினி சூரியாகி மேலே எல்லாம் வீசிக் கொண்டிருந்தது. சரி. நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், ஒன்னை மறந்தேன், என்னை மறந்தேன், ஏன் இந்த உலகத்தை வந்து அவங்க மேலே நடத்தி கொண்டேன். சரிதான். எனக்காக ஒரு பக்தன் தவம் செய்து கொண்டிருக்கிறானே, அப்படி மயில் கொண்டு இருந்து பாரு. அதற்கு நிச்சயிச்சிட்ட பார்வதி. அப்படி என்றால் பார்வதி, என்ன நீ கொஞ்சம் கைலாசமலையில் இருந்துக்கோ. என்ன நினைத்து பக்தன் தவத்தை செய்திருக்காமல, அவனுக்கு வேண்டிய வருத்தம்